Hello everyone, this is Jagadishwaran, founder of Trade Emperor. இன்னையோட மார்க்கெட் 84 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் டில் 1 o'clock பாசிட்டிவ்ல இருந்தது. பட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் அப்படிங்கிறது நடந்தது. ஈவன் தோ தெர் இஸ் அ நெகட்டிவ் நியூஸ் இருந்த போதும் மார்க்கெட் மேலே போயிட்டு 12 o'clockல அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு நம்ம சொன்னது மாதிரியே மேலே போனாலும் டெக்னிக்கலாக என்னன்னா இந்த ப்ரைஸ் வந்துட்டு மேலே போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது வியூ. ஏன்னா இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2.61% இருந்தது, 3.36% க்ரோ ஆகிருக்கு. பட் கம்பேர்டு வித் ஃபோர்காஸ்ட் குறைவாக இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் 9.82லேருந்து 10.87 க்ரோ ஆகிருக்கு. இது ரொம்பவே ஷாக்கிங் அண்ட் இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் வியூவாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இது வந்து அடுத்ததாக சிபிஐ டேட்டா வரும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதை பொறுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறலாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பேஸாக வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அரௌண்ட் 2 o'clock அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பேலன்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கான டேட்டா, எக்ஸ்போர்ட் என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ் 23 பில்லியனாக இருந்து மைனஸாக இருந்தது 20.98 அரௌண்ட் $21 பில்லியன் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது அகெயின் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு மிக்சடு நியூஸாக இருந்ததுனால மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ இது வந்து டேட்டாவை பொறுத்து நமக்கு இருக்கக்கூடிய நியூஸஸ். அண்ட் இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக இன்றைக்கி புட் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டே இருந்திருக்காங்க ஓவரால் டேட்டாவில் கால் ரைட்டர்ஸை காட்டிலும். அண்ட் மார்னிங் நம்ம பார்த்துருந்தோம் பிசிஆர் ரேஷியோ 1.04 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. 1.17 அப்படிங்கிறது கால் ரைட்டர்ஸை விட புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்ணுது. எஃப்ஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஷுவல் எஃப்ஐ வந்துட்டு பையராக இருந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் ஒரு 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பையராகவே இருந்துட்டு வராங்க, டிஏ அகெயின் செல்லராகவே இருந்துட்டு வராங்க. இந்த மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிற்கிறது அப்படிங்கிறது எஃப்ஐயாக தெரிகிறது. இப்போ 2 பேருமே சேர்ந்துட்டாங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து செல்லராக மாறிடுவாங்க. ஸோ டிஇயும் செல்லராக மாறினாங்கன்னா மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கம்பேர்டு வித் அதர் குளோபல் கியூஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது நடந்திருக்கணும் யூஎஸ் மார்க்கெட்டில். பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாசிட்டிவில் அப்படியே மூவ் பண்ணிட்டாங்க. பட் பாசிட்டிவில் இருந்துருக்கக்கூடாது, இதுதான் டைரக்ஷன். மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் இதோட நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அல்லது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்கேருந்து பாசிட்டிவாக மாறலாம். அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பை ஜோனில் இருந்துட்டு வராங்க. நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம நிஃப்டியோட வியூ மட்டும் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு பை ஜோன் டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு வராங்க. டார்கெட் அப்படிங்கிறது 24,673 அப்படிங்கிறது டார்கெட். பட் ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் பிரேக் அண்ட் சஸ்டெயின் அபவுட் 24,620க்கு மேலே மட்டுமே நமக்கு கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும், அதர்வைஸ் என்ட்ரி இல்லை. செல் பிலோ 24,547 இதுக்கு கீழே இருந்தால் செல்லராக இருக்கலாம். பட் அப்படியே கீழே வந்தாலும் கீழே 24,436 கிட்ட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே ஒரு பை நடந்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம பொறுத்திருந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நிஃப்டிக்கான வியூவாக இருக்குது. அகெயின் பேங்க் நிஃப்டிக்கான வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஆல்ரெடி இப்போ இருக்க, அதாவது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மொமெண்டம். நாளைக்கு எக்ஸ்பைரி டேட்டும் கூட, அதாவது வெனஸ்டே மார்க்கெட் அவைலபிள் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பையபோ ஜோன் அப்படிங்கிறது 52,600க்கு மேலே பையராக இருக்கலாம், அதர்வைஸ் நோ என்ட்ரி. இப்போதைக்கு செல்லராக இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பட் எனிவே மார்க்கெட்டில் வந்து ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து பிரேக் அண்ட் சஸ்டெயின் அபோவ் த ப்ரைஸஸ் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
அண்ட் இப்போதைக்கு செல் அப்படிங்கிறதும் போக வேண்டாம். ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய வியூ. நாளைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்மளோட ரேடாரில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா கொஞ்சம் கீழே வர வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் சப்போஸ் அந்த டிமாண்ட் ஜோனை டச் பண்ணிவிட்டு பை அபோவ் ஜோன் 1387க்கு மேலே போனாங்கன்னா நம்ம பையராக இருக்கலாம். இங்கேருந்தே மேலே போனாங்கன்னா ஒரு ரிஸ்கி பையாக இருக்கும். டார்கெட் அப்படிங்கிறது 1431 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இண்டிகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு வராங்க. இப்போ இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணிவிட்டு பையபோ ஜோனாக இருக்கக்கூடிய 4402 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 4447 வரைக்கும் போயிட்டு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோனை டச் பண்ணிட்டாங்க. பையபோ ஜோன் 6819 ஆர் 20 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 6920 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சைடஸ் லைஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1195க்கு மேலே பையராக இருக்கலாம். டார்கெட் 1205 வரைக்கும் நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். தீபக் நைட்ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு வராங்க. அண்ட் பையபோ ஜோனாக இருக்கக்கூடிய 2823க்கு மேலே பையராக இருக்கலாம். 2851, 52 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஐடி கம்பெனியாக இருக்கக்கூடிய ஹெச்சிஎல் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில். அண்ட் டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 1567 வந்து டச் பண்ணியிருக்காங்க. பையபோ ஜோனாக இருக்கக்கூடிய 1581க்கு பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். 1658 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஹெச்சிஎல் டெக்னாலஜி பொறுத்தவரை. இன்ஃபோசிஸ் சேம் லைக் ஒரு டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணியிருக்காங்க. 1712க்கு மேலே பையராக இருக்கலாம். 1745க்கு டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இப்போ டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்காங்க. பிரிட்டானியா அகெயின் ஒரு ரவுண்ட் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிமாண்ட் ஜோன்ஸில் 5790 இருக்குது. அதை டச் பண்ணிவிட்டு 5815 ருபீஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் பையராக இருக்கலாம். 5868, 69 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில். எல்லாமே இன்ட்ராடேக்கான வியூ தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ஜின் இன்டர்நேஷ்னல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணிட்டாங்க. 749க்கு மேலே பை அபோவ் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. அதை பை பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் அதுக்கு மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 760 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இன்ட்ராடேக்கு. HDFC லைஃப் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அகெயின் இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்டட். டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது 636 அப்படிங்கிறதுல இருக்குது. 640 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 653 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கான வியூ. இந்த மாதிரியே நீங்களும் ஸ்டாக்கை பிக் பண்ணி நீங்களுமே அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தென் ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இணைய விரும்புகிறவங்க கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.